கௌதம் இருந்துகிட்டு இப்போ நடந்தது எல்லாத்தையுமே கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சி குடுத்த ஒரு விஷயம், நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக நம்மகிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லல அப்படின்ற ஒண்ணு தான். அதே மாதிரி இப்போ நம்ம ஜானகி கிட்ட போயிட்டு இந்த மாரி தான் என்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கணும், இல்ல உங்ககிட்டயாச்சும் சொல்லியிருக்கணும், அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது, கடைசியில இப்போ ஜானகியும் இருந்துட்டு எனக்கும் ஏற்கனவே தெரியும். இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, என்னையும் சேர்த்து தான் அதாவது நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா கிட்ட அஞ்சலி உண்மையிலேயே கர்ப்பமா இருக்காளான்னு சொல்லிட்டு வந்து தெரியணும்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா இருந்துட்டு இப்படி ஒரு பிளான போட்டு, இப்போ கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே, இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு, "என்ன ஜானு சொல்றீங்க நீங்க?" அப்படின்ற மாரி பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அதே சமயம் நம்ம கார்த்திக்கும், அதுக்கப்புறம் நம்ம சானு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இலக்கியாவ பார்க்கறதுக்காக நேரா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா, இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த அஞ்சலிய நம்பி நான் மோசம் போயிட்டேன். நீ நீங்க சொன்னது எல்லாமே உண்மதான். இதுல நீங்க மயக்க மருந்து கலந்தது உண்மையா இருந்தாலுமே கூட, அஞ்சலி வந்து இப்ப நான் கர்ப்பமா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அண்ணி. அப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே, இப்போ நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம கௌதமும், இலக்கியாவும் இப்போ நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கௌதம் அதாவது கார்த்திக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா, கண்டிப்பா இது வேற லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா அதாவது இலக்கியா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில்ல நின்னு கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்களால அழுறத தவிர இப்போதைக்கு வேற எதையுமே செய்ய முடியாது. அதே மாதிரி கௌதமும் இருந்துட்டு, இந்த அஞ்சலி உண்மையிலேயே கர்ப்பமா இல்ல அப்டின்னா, இந்த கேஸ ஈஸியா உடைச்சிடலான்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரியும். ஆனா, இந்த பைரவியும், அஞ்சலியுமா சேர்ந்துக்கிட்டு இந்த இடத்துல நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பம்பர் ஆஃபர் குடுக்குறாங்க. என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கௌதமையும், இலக்கியாவையும் பிரிக்கிறதுக்கு இத தவிர அவங்களுக்கு வேற மிகப்பெரிய ஒரு சான்ஸே கிடைக்காது. ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிக்கு இப்போ நம்ம இலக்கியா தான் ஒரு பகடைக்காய். அவங்கள வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து இந்த காரியத்த வந்து சாதிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா? கார்த்திக் இருந்துட்டு, நம்ம சானு கூட போறது எல்லாமே உண்ம. அங்க போனதுக்கப்புறமா நம்ம இலக்கியா சொல்றத ஆரம்பத்தில நம்ம கார்த்திக் எதையுமே கேட்கறதில்ல. "நீங்க பேசாதீங்க அண்ணி" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இலக்கியாவோட வாய வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சுறாங்க. ஆனா, நம்ம இலக்கியா இருந்துட்டு, "கார்த்திக் நீ என்னதான் கத்தி பேசினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் சொல்றது தான் உண்ம. நான் வந்து இப்ப இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கான காரணம், அஞ்சலி கர்ப்பமா இருக்காளா? இல்லையா? அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே தான். வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம கார்த்திக்கு தெரியப்படுத்துறாங்க. இங்கருந்து வீட்டுக்கு வந்த கார்த்திக் இருந்துட்டு, இந்த அஞ்சலி மேல அதாவது அதுவரைக்கும் நம்ம இலக்கியா சொன்னத எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததே கிடையாது. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி நடந்துக்கிற விதம், இது எல்லாத்தையுமே பார்த்து கடைசியில நம்ம கார்த்திக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இலக்கியா கிட்ட போயிட்டு, "என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ மன்னிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப்